நம்ம மோட்டு வைபவ் சூரியவன்சிய சின்ன பையன்ட்டு நினைக்காதீங்க. சண்டைன்ட்டு வந்தா தலைவன் வேற மாதிரின்ற மாதிரி ஸ்ரீலங்கா பிளேயர் கிட்டயே சண்டைக்கு போயிருக்கிறாரு வைபவ் சூரியவன்சி. ஐபிஎல்ல சீனியர் பிளேயருங்க காலில எல்லாம் விழுந்தாரு. அது வேற நான் இந்தியா டீமுக்கு வந்தா வேறன்ற மாதிரி சண்டைக்கு நிக்கிறாரு. எதனால அவர் சண்டை போட்டாருன்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா டீம் ஏக்கும் ஸ்ரீலங்கா டீம் ஏக்கும் ஓடிஐ போட்டி நடந்துச்சு. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி 265 ரன் அடிச்சாங்க. அடுத்ததான் களை இறங்கின ஸ்ரீலங்கா அணி 50 ஓவருக்கு 265 ரன் அடிச்சாங்க. மேட்ச் டிரா ஆயிடுச்சு. இந்திய அணியுடைய கேப்டனான திலக் வர்மா அம்பர் கிட்ட போய் சூப்பர் ஓவர் வெய்யுங்கன்னு கேட்டதுக்கு அம்பர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, லைட் வெளிச்சம் சரியில்லாததுனால சூப்பர் ஓவர் வேண்டான்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் திலக் வர்மா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண கேட்டு இருக்கிறாரு. அதனால சூப்பர் ஓவர் வச்சாங்க. ஸ்ரீலங்கா டீம் சூப்பர் ஓவர்ல 16 ரன் அடிச்சாங்க. 17 அடிச்சா வெற்றின்ட்டு களம் இறங்குனாங்க இந்திய அணி. ஹெக்டேயாலையும் வைபவ் சூரியவன்சியாலையும் அந்த ரன் அடிக்கவே முடியல. 9 ரன் தான் அடிச்சாங்க 6 பந்துக்கு. மேட்ச தோத்துட்டாங்க இந்திய அணி. மேட்ச் முடிஞ்ச பிறகு வைபவ் சூரியவன்சி கிரவுண்ட்ல இருந்து வெளியே போகும்போது ஸ்ரீலங்கா பிளேயரு வைபவ் சூரியவன்சி கேலி பண்ணதுனால வைபவ் சூரியவன்சிக்கு ரொம்பவும் கோபம் வந்ததுனால அந்த பிளேயர் கிட்ட சண்டைக்கு போயிட்டாரு. மிகப்பெரிய ஒரு தள்ளு முள்ளு ஏற்பட்டுச்சு. பிளேயருங்க எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வைபவ் சூரியவன்சிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சூப்பர் ஓவர்ல ரன் அடிக்க மாட்டேங்கிறாரு. பிளேயருங்க யாருன்னா கேலி பண்ணா மட்டும் கோவம் வந்து சண்டைக்கு போறாரு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல வைபவ் சூரியவன்சி பண்ண மாட்டேங்கிறாரு. வெறும் ஐபிஎல்ல மட்டும் பயங்கரமா விளையாடுறாரு. இந்தியாவுடைய நேஷன்ல விளையாடுறதுக்காக எல்லாருமே எவ்வளவு டெடிகேஷனா விளையாடுவாங்க. ஆனா அங்க மட்டும் இவரு விளையாட மாட்டேங்கிறாரு. வைபவ் சூரியவன்சி இந்தியால மட்டும் தான் அவர் நல்லா விளையாடுவார் போல. ஃபாரின் கண்ட்ரில போய் விளையாடுறதுல அங்க பிச் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் அடிக்கிறவன் தான் ஒரு நல்ல பிளேயரு. ஆனா இவரு அந்த இடத்துல எல்லாம் இந்த சீரியஸ்லயே நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்கிறாருன்ட்டு. அந்த அளவுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்ல வைபவ் சூரியவன்சி கிட்ட. ஆனா இந்தியால மட்டும் விளையாடினா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. வைபவ் சூரியவன்சிக்கு யாராச்சும் போய் அட்வைஸ் பண்ணுங்கய்யா. கோவத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்தியாக்காக நீ விளையாடுற, அங்க நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த சான்ஸை பயன்படுத்திக்கோ. இந்த சின்ன பையனுக்கு மண்டையில ஏறுற மாதிரி சொல்லுங்கய்யா. ஏன்னா அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வைபவ் சூரியவன்சிக்கு. அவனை யாராச்சும் கேலி பண்ணா கூட நீ அவங்க கிட்ட சண்டைக்கு போவாத, உன் பேட்டாலே நீ பதில் சொல்லுடா, அப்போ அவனுங்க வாயை மூடிப்பாங்கன்ட்டு மண்டியில ஏறுற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு நல்ல பிளேயரா ஆகிறதுக்கு அவனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு வைபவ் சூரியவன்சிக்கு. வைபவ் சூரியவன்சி சண்டைக்கு போனது கரெக்டா இல்ல தப்பா நீங்க மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் யாரு பக்கம் நியாயம் இருக்குது. அப்போ வைபவ் சூரியவன்சி நல்லவனா கெட்டவனான்ட்டு தெரியும் நம்மளுக்கு.